என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாம் என்கிட்ட கேட்குறது, என்னடா இவ்வளவு பிரச்சனை இருக்கு, போய் படுத்தோனே தூங்கிடுற. என்னுடைய ஜாதகத்துல 12ஆம் பாவகம் சுபத்துவம். இதே மாதிரி என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர், அவருக்கு லக்னம் ராசி ரெண்டையும் குரு பார்க்கும். ஆனா 12ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருக்கும். படுத்தா விடியகாலை 4 மணிக்கு தான் தூங்குவாரு. தூக்கமே பத்தல. வணக்கம், நான் உங்கள் கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் ஐயா, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி வை சம் பீப்பிள் கான்ட் ஸ்லீப் அட் நைட்? நன்றி ஐயா. யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா? மருத்துவம் சார்ந்த அமைப்புகளுக்கு ஜோதிடத்தில் நமது சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் வழி நிரூபிக்கப்பட்ட சில அமைப்புகள் இருக்கு. என்னங்க நமது சுபத்துவ பாபத்துவம்ன்றீங்க? இது என்னன்னா ஜோதிடத்தினுடைய புதிய பரிமாணம். ஒரு ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒரு டிக்டாக்ல வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் போகுது. அந்த டிஸ்கஷன் போறப்ப ஒரு அம்மா வந்து பேசினாங்க. அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஐயா, உங்க எனக்கு அப்புறம் ஜோதிடத்தை கத்துக்கிட்டு இவ்வளவு துல்லியமா நீங்க பலன் சொல்லுவீங்க அப்படின்றதையும், ஒரு ஜோசியர் வந்து பரிகாரம் பிடிக்காதுன்னு சொல்றதையும் உங்ககிட்ட நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்ப ஜோதிடம் பத்தி பேசியிருந்தோம். ஜோசியத்துல மட்டும் சில விஷயம் எனக்கு கொஞ்சமா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் தெரிஞ்சா நாங்களும் கடவுள் ஆயிருவோம். ஆனா நான் கடவுள் இல்லை. சரி, இந்த இடத்துல என்ன கேட்கறாங்க, நைட்ல தூங்க முடியாம இருக்கிறதுக்கு ஜோசியத்துல ஏதாவது விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. ஒருத்தரால இரவுல தூங்க முடியல, அவருடைய ஜாதகத்தில் லக்னத்தின் 12வது பாவகம் கடுமையான அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டிருக்கும். லக்னத்தின் 12ஆம் பாவகம்னா என்ன? நீங்க மேஷ லக்னமாக இருந்தா மீன லக்னம் 12ஆம் பாவகம், ரிஷப லக்னமாக இருந்தா மேஷம் 12ஆம் பாவகம், மிதுனமாக இருந்தா ரிஷபம் 12ஆம் பாவகம், கடக லக்னக்காரரா இருந்தீங்கன்னா மிதுனம் 12ஆம் பாவகம், சிம்ம லக்னமா இருந்தீங்கன்னா கடகம் 12ஆம் பாவகம், கன்னி லக்னமா இருந்தீங்கன்னா சிம்மம் 12ஆம் பாவகம், துலாம் லக்னமா இருந்தீங்கன்னா கன்னி 12ஆம் பாவகம், விருச்சிக லக்னமா இருந்தீங்கன்னா துலாம் 12ஆம் பாவகம், தனுசு லக்னமா இருந்தீங்கன்னா விருச்சிகம் 12ஆம் பாவகம், மகர லக்னமா இருந்தீங்கன்னா தனுசு 12ஆம் பாவகம், கும்ப லக்னமா இருந்தீங்கன்னா மகரம் 12ஆம் பாவகம், மீன லக்னமா இருந்தீங்கன்னா கும்பம் 12ஆம் பாவகம். உங்களுடைய லக்னத்துக்கெல்லாம் சொல்லியாச்சு. இந்த 12ஆம் பாவகம் சனி, செவ்வாய், ராகு, அமாவாசை, சந்திரன் இவர்களுடைய தொடர்பு பார்வை ஏற்பட்டு இருள் தன்மையாக பாபத்துவமாக இருந்தா ஒருத்தருக்கு 2 விஷயம் இருக்கும். கால்ல பிரச்சனை வரும், தூங்குறதுல பிரச்சனை வரும். 12ஆம் பாவகம் என்ன? ஒரு நாளுடைய இறுதி, ஒரு பிரச்சனை, ஒரு சம்பவத்தினுடைய இறுதி, உங்க வாழ்க்கையுடைய இறுதி. இதுதான் 12ஆம் பாவகம். லக்னம் என்ன? நீங்க, நான் மிதுன லக்னம், நான் மிதுன ராசி. என்னுடைய மிதுனத்துக்கு ஏற்ற மாதிரியான தன்மைகளை நான் பிரதிபலிப்பேன். லக்னம் இயல்பா இருக்கும் போது என்னுடைய மிதுனத்துல யார் இருக்கிறா? கேது இருக்கிறாரு. என்னுடைய புதன் எங்க இருக்கிறாரு? 5ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறாரு. அப்போ இந்த 5ஆம் இடத்து சுக்கிரனுடைய தன்மையை அப்படியே இவருடைய என்ன லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது பிரதிபலிக்கிறாரு. மிதுனத்துடைய ஜோதிடத்தை நான் பிரதிபலிக்கிறேன். அதை சரி செய்யக்கூடிய விதமாக என்னுடைய ஜாதகத்துல குரு 3ஆம் இடத்துல இருந்து 7, 9, 11ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு என்னோட ஜாதகத்துல 3, 5, 7, 9, 11 லக்னம் சுபத்துவமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நான் போய் படுத்த உடனே தூங்கிடுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாம் என்கிட்ட கேட்குறது, என்னடா இவ்வளவு பிரச்சனை இருக்கு, போய் படுத்தோடனே தூங்கிடுற. என்னுடைய ஜாதகத்துல 12ஆம் பாவகம் சுபத்துவம். இதே மாதிரி என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர், அவருக்கு லக்னம் ராசி ரெண்டையும் குரு பார்க்கும். ஆனா 12ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருக்கும். படுத்தா விடியகால 4 மணிக்கு தான் தூங்குவாரு. தூக்கமே பத்தலடா, உடம்பெல்லாம் வலிக்குது, கஷ்டமா இருக்குன்னுவாரு. அப்போ லக்னத்தின் 12ஆம் பாவகம் உங்களுடைய ஒரு நாளினுடைய இறுதின்னு சொன்னால, அந்த இறுதி என்ன? தூக்கம், படுக்கை அறை. இந்த 2 அமைப்புகளை பாதிக்கக்கூடிய விஷயங்களை செய்யும். ஓகேங்களா? அப்போ தூக்கம் கெட்டு போய் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தை பாருங்க. இதுக்கு முன்னுக்கு இதுக்கு முன்னதாக உங்களுடைய லக்னம் என்னன்றதை உறுதிப்படுத்தணும். சமீபத்துல ஒரு 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 விஷயம் இருக்குது மலேசியால. என்னன்னா, இவர் இஷ்டத்துக்கு டைமை மாத்துறாரு. நேத்து ஒருத்தருக்கு டைம் மாத்தினாங்க. டைம் மாத்திட்டு சொன்னேன், நீங்க இந்த லக்னமா இருந்தா சுங்கைப்பத்தனில இருக்க மாட்டேன். நான் சுங்கைப்பத்தனில தானே இருக்கேன். அப்படின்னா நீங்க மிதுன லக்னத்துல பிறந்துட்டீங்க. குழந்தை பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்டா, ஆமாண்ணே மிதுன லக்னமா. இப்படிதான் லக்னத்தை சரி பண்ணிக்கிறேன். சுங்கைப்பத்தனை விட்டு வெளியே எங்கேயும் போற ஐடியாவே இல்லையா? இல்லைங்க, வெளியே போற ஐடியாவே இல்லை. இதுதாங்க ஜோதிடம். இதற்கு லக்னம் உங்களுக்கு தெளிவா தெரியணும்.
ஏன் வந்து ஏஐ துல்லியமா சொல்ல முடியாது? ஏஐ உங்கள லக்ன கரெக்ஷன் பண்ணுமா? உங்கள கேட்காம பதில் சொல்ல முடியுமா? இந்த இடத்துல லக்னத்தை முதல்ல சரி செய்யறதுக்கு ஜோதிடம் தெரிஞ்ச ஜோதிடர்கள் தேவை. அது கொஞ்சம் குறைவாவே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களுடைய லக்னத்தின் 12ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இருள் கிரகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு தூக்கமின்மை வரும். கால், பாத பிரச்சனைகள் வரும். முழங்கால் பிரச்சனைகள் வரும். இது வந்து நீங்க அறிவியல்ல கூட நிரூபிக்க முடியாதது. ஜோதிடத்துல அழகா மருத்துவம் போனா இந்த பில்லு சாப்பிடுங்க, அந்த மருந்து சாப்பிடுங்க, இத சாப்பிடுங்க, அத பண்ணுங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்க. எக்சர்சைஸ் படுக்கிறதுக்கு 1 ஹவர் முன்னுக்கு பண்ணாதீங்க, கெஃபீன் எடுக்காதீங்க, டீ குடிக்காதீங்க. இத சொல்லுமே தவிர, இதெல்லாம் பண்ணோனே தூக்கம் ஜாம் ஜாம்னு வந்துருமா? வராது. ஏன்னா பிறந்த ஜாதகம் அப்படி இருக்குது. சரிங்களா? அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தின் 12ஆம் பாவகம் அவங்களுடைய ஒரு நாளுடைய இறுதி, ஒரு சம்பவத்தினுடைய இறுதி, வாழ்க்கையுடைய இறுதி நிர்ணயிக்கப்படுகிறது. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.